இணுவிலே இருக்கின்ற இரண்டு சுடலைகளும் ஒரு தவ ஞான குடில்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்று காரைக்கால் சுடலை, மற்றது இணுவில் பூவோட மகான். இந்த இரண்டு இடத்திலும் மகா ஞானிகள் நிஷ்டையில் இருந்தார். தவத்திரு யோக சுவாமிகள் நீண்ட நேரம் தவ பொழுதில் இருந்த சுடலையாக பூவோட மயானத்தை சொல்வார். அவரை தேடி அருள் பெறுவதற்கு காத்திருக்கின்றவர்கள் அங்கே கூட வருவார்கள். அத்தகைய தவஞானி யோக சுவாமி இருந்த அந்த சுடலையிலே தான் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சேர்பொன் ராமநாதனுடைய மருகர் நடேசபிள்ளை அவர்கள் எழுதி வைத்தார். அந்த சுடலையிலே நடேசபிள்ளை அடக்கம் செய்துவிட்டு ஒரு கட்டிடம் கட்டியிருந்தார். இங்கே காரைக்கால் சுடலையிலே 9 சித்தர்களுடைய சமாதி இருக்கின்றது. 3 சித்தர்களுடைய சமாதி தான் பேர் எழுதப்பட்டிருக்காது, பின்னடி சித்தர்கள். ஆனா முன்னடி சித்தர்கள் யாரென்றே தெரியாது, சிவலிங்கம் வைக்கப்பட்டு. இந்த சித்த பாரம்பரியத்திலே நடராஜா என்கின்ற ஒரு பெரிய வைத்தியர் இந்த சித்தர்களோடு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினாலே காரைக்காலிலே ஒரு வைத்தியம் செய்த வரலாறு கூட இருக்கின்றது. ஒரு பாரம்பரியம் இந்த 2 சுடலைகளுக்கும் இருக்கின்றது. இந்த சுடலைகள் ஒரு சைவ பாரம்பரியத்தை பேணுகின்ற நுழைந்த மரங்கள் அந்த காலத்தில் இருந்தது. பெரிய ஆலமரம், பெரிய பனை மரங்கள் விருட்சமாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் பல மரங்களை தரித்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது இந்த சுடலை என்கின்றது இலக்கணமா அம்புலி மாமாவை புத்தகத்தில் வேதாளம் சொன்ன கதை வாசிக்கிற போது இப்படி பயம் வருமோ அந்த காட்சியை நிஜமாக கண்ட சுடலைகளாக 2 சுடலைகளும் இருந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பாரம்பரியம்.